அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 7வது மாதமான ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம். குரோதி வருடத்தின் 7வது மாதம் காலபுருஷனுக்கு களத்திர மாதம். சூரியனுடைய கதிர்வீச்சு வெப்பம் குறைவான மாதம். மழை பொழியும், ஜிலுஜில்னு காற்று அடிக்கும், இதமான காலநிலையை கொடுக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஐப்பசி மாதம் 1 முதல் 29ஆம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்வார். ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வரை துலா ராசியில் புதன், பிறகு விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறார். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள் கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, ரிஷபராசியில் குரு. ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். அசுவனி நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஐப்பசி மாத ராசி பலன்கள் துலா ராசி அன்பர்களுக்கு காண்போம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஐப்பசி மாத பொது பலன்கள் காணலாம். ஐப்பசி மாதம் மழை காரணமாக சிறு குறு வியாபாரிகளுக்கு தீபாவளி வியாபாரம் பாதிப்படையும். அதனால் சிறு குறு வியாபாரிகள் தீபாவளி வியாபாரத்தில் முன் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ஐப்பசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும். ஐப்பசி மாதம் காலபுருஷனுக்கு 7வது மாதமாக இருக்கும்போது தடைபட்டு கொண்டிருந்த திருமணங்கள் ஏராளமாக இந்த மாதம் நடக்கும். வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும், திருமணம் நடக்கும். ஐப்பசி மாதம் என்றாலே தீபாவளி பண்டிகை, அதன் பிறகு சூர சம்ஹாரம், இன்னும் எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது ஐப்பசி மாதம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே 2ஆம் வீட்டிலே ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் சம சப்தம பார்வையால் அசுரகுருவும் தேவகுருவும் முறைத்து பார்த்து கொள்கிறார்கள். 2 பேரும் முறைச்சிக்கிட்டு நேராக பார்க்கக்கூடிய மாதம். துலாம் ராசி அன்பர்கள் கிரகங்கள் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் விட்டு பிடிக்க வேண்டும். நீங்களும் முறைச்சிக்கிட்டு நின்னீங்கன்னா குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நண்பர்களிடமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களிடமாக இருந்தாலும் சரி, நீங்களும் முட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நின்னீங்கன்னா மன நிம்மதி குறைந்து விடும். தேவர்களிடம் சண்டையிட்டு அரக்கர்கள் ஜெயிக்க முடியாது. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் உடலில் காயங்கள் ஏற்பட்டு உடல் சோர்ந்து பலம் இழந்து விடும். இதை புரிந்து கொள்ளுங்கள். கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது புதிய ஆடை எடுப்பதற்கான வாய்ப்புண்டு. தீபாவளி பண்டிகை வருகிறது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்கள் நினச்ச மாதிரி புது ஆடை எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் அமர்ந்து 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்து செய்யும்போது தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். உங்களுக்கு பணங்காசுக்கு பிரச்சனை இருக்காது. பணங்காசு தாராளமாக போடலாம். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரை துலாம் ராசி அன்பர்கள் பணம் செலவு செய்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வீங்க. மாதக்கிரகமான சூரியன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். வெப்ப கிரகம் முதல் ஒளி பொருந்திய சூரியன் ஜென்ம ராசியிலே நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்யும்போது தனம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகன் செவ்வாய் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே நேச நிலையில் அமர்ந்து அவரும் 4ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை பரிசுகிறார். துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் தந்தையாரிடம் அல்லது சித்தப்பா பெரியப்பா தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்காதீங்க.
தந்தையார் ஒன்று சொன்னால் அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு பணிவாக நடந்து போங்க. அரசு காரியங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். வண்டி வாகன போக்குவரத்தில் சரியான ஆவணங்கள் எடுத்து செல்வது நல்லது. அரசியலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசியலில் ஜெயிக்கிற அமைப்பு உண்டு. ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் வரும்போது உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இயற்கையாகவே விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஜூடு அதிகமாக இருக்கும். ஹீட்டாகவே இருப்பாங்க. இப்போ ஜென்ம ராசியிலே சூரியன் வரும்போது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரும். காய்ச்சல், தலைவலி, சளி, இருமல், வயிறு சார்ந்த பிரச்சனை. அதனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க. வயிற்றுக்கு ஒத்துக்காத சாப்பாடு தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் வந்துடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வரை விரையாதிபதி புதன் ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார். புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது பயணங்கள், இடப்பெயர்வு, அலைச்சல்கள் ஏற்படும். அதாவது நண்பர்களுடன் சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, உங்கள் காரியமாக நண்பர்களை கூட்டிக்கிட்டு செல்கிற மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும். அதனால் பண விரைய செலவுகள் துளாராசி என்பளுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் துளாராசி என்பர்கள் கொஞ்சம் நீங்கள் விட்டு தான் பிடிக்கணும். நீங்களும் கப்புன்னு இழுத்து பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மகன் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சார்ந்து, வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, திருமணம் சார்ந்து இருந்து வந்த தடைகள் சற்று நிவர்த்தியாகும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5வது வீட்டிலே சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. துளாராசி நண்பர்கள் உங்கள் தாத்தா, அப்பா வழிபடக்கூடிய குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், தொல்லைகள் நீங்கும். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது பகை, எதிர்ப்பு, போட்டி, பொறாமையெல்லாம் நீங்கும். திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரும். உடனே அரசு வேலை கிடைக்கலாம். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம். 6ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கடன் வேணும்னு அர்ஜெண்ட்டாக, அவசரமாக தொழிலுக்காக, வேலைக்காக, உங்கள் முன்னேற்றத்திற்காக, கடனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கிடைக்கும். வேலை நன்றாக இருக்கிறது. உள்ளூர், வெளியூர், வெளிநாடோ வேலை துளாராசி என்பளுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். குரு வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். குரு வக்கரம் அடைவது துலாம் ராசி என்பளுக்கு சிறப்பு. தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் மட்டும் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கக்கூடாது. குரு பகவான் வக்கரகதியில் அஷ்டமத்தில் பின்னோக்கி வரும்போது ஒரு சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலம் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். பேங்கில் போய் அக்கௌண்ட்டை சரி செய்யக்கூடிய நிலை இருக்கும். தங்க நகை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு நகையை மீட்டு வாங்கிட்டுலாம். குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பணப்பிரச்சனை நீங்கும். கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும். இன்சூரன்ஸ் மூலம் பணம் வரும். துலாம் ராசி என்பளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடலில் நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, ஒன்றும் முடியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துலாம் ராசிக்கு தனம், வாக்கு, குடும்ப கலத்திரக்காரகன் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். 9ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது உங்கள் தந்தையார்
சற்று கோபமாக இருப்பார், பிடிவாதமாக இருப்பார். தந்தையாரிடம் நீங்கள் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி அவரிடம் நீங்கள் முரண்டு பிடிக்காமல் பிடிவாதம் பிடிக்காமல் இருப்பது நல்லது. ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் பலம் இழந்து நேச நிலையில் நீர் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது பெரு நெருப்பு கிரகம் நெருப்பு அணைந்து பவர் குறைந்து சஞ்சாரம் செய்யும். 10ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது தொழிலும் சரி வேலையும் சரி அப்படியே சராசரியாக போயிட்டுருக்கோம். உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். துலாம் ராசி என்பதற்கு வாழ்க்கை துணை மூலம், நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒரு நேச கிரகம் இன்னொரு நேச கிரகத்தை பார்வை செய்யும்போது துலாம் ராசி என்பர்கள் பண விஷயங்களில் கவனமாருங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி அரசு வழியிலும் சரி உங்கள் தந்தை வழியிலும் சரி இந்த மாதம் விட்டு பிடிக்க வேண்டும். நீங்கள் அடவாதமாக பிடிவாதமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமில்லாத பலன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி என்பர்கள் இதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.